வணக்கம். நான் உங்கள் ஓம் சக்தி அமுதா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்னடா மூஞ்செல்லாம் இவ்வளோ டயர்டாக இருக்குது, இவ்வளோ களைப்பாக இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. பூ எடுத்துகிட்டு வந்தேன்னா ஆட்டை பிடிச்சி கட்டிட்டு ஆட்டை சாணம் தள்ளிட்டு 9 மணி தான் 9 மணி 9:30 ஆயிரம் பூ எடுத்துகிட்டு வரத்துக்கு. அதுக்கு பிறகு ஆட்டை பிடிச்சி கட்டிவிட்டு ஆட்டு சாணத்தை எடுத்துகிட்டு தண்ணி விட்டு அலசி விட்றது. அதனால் இப்படி டயர்டாக இருக்கிறேன். கிணத்துலையே தண்ணி தூக்கி ஊற்றுறதுனால தான் ரொம்ப டயர்டாகிடுது உடம்பு. அப்புறம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது உண்மை என்னென்னா நீங்களே தெரிஞ்சுவீங்க. அக்கா, தங்கச்சி, அண்ணன், அக்கா எல்லோரும் இப்போ ஒரு மனைவி கணவனும் வெளியில் போனாங்கன்னா மனைவியும் கணவனும் ஒன்றா தான் வீட்டுக்கு வருவாங்க. வந்த உடனே எனக்கு காப்பி போடு அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதுவே நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. காலைல வீட்டை விட்டு கிளம்பும்போது அவங்க வீட்டு வேலையை எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அவங்க கிளம்புவாங்க. இன்னும் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி ஆட்டை பிடிச்சி கட்டி ஆட்டு சாணத்தை அள்ளிட்டு, ஆனால் ஆடு இருந்தால் நிறைய வேலைகள் இருக்கும். அப்புறம் டீ போட்டு வீடை கூட்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வருவாங்க. அவங்க நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா நம்ம குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வரமாட்டோம். ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் அவங்க வருவாங்க. அதனால் இன்னும் என்ன பண்ணான்னு சொல்லாதீங்க. வந்த உடனே நீங்கள் எப்படி ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி தான் அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப டயர்டாக வந்தோடனே நீங்கள் வந்தோடனே படுத்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? வந்தோடனே ஆடு பார்க்குறாங்க, தாட்டு தண்ணி விற்கிறாங்க, நீங்கள் டீ கேட்டிங்கன்னா டீ கொடுத்துக்கிறாங்க. எல்லா வேலையும் அனைத்து வேலையும் அவங்க செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா? பெண்களை மதிப்போம், பெண்களுக்கு முதல்நிலை உரிமை கொடுப்போம், பெண்களுக்கு நம்ம நிலைநாட்டுவோம். மகளிர் தினம் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். மகளிரை போற்றுவோம், வணங்குவோம். மகளிர் எப்பயுமே கடவுள் மாதிரி. நீங்கள் அவங்கள ஒரு குடும்பத்தில் அவங்கள எப்படி நீங்கள் பாவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீட்டில் செல்வங்கள் பெருகும். அவங்க மனசு கஷ்டப்படாமல் அவங்க கண்ணுலேருந்து கண்ணீர் வராமையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்வங்கள் பெருகும். நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி படிப்படியாக போகிறதுக்கு முதல் காரணமே உங்கள் வீட்டு மனைவியாக தான் இருப்பாங்க. வணக்கம். நான் சொன்னது கருத்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். எதுவும் தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. வணக்கம்.